ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களும் மாணவர்களும் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் திரண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த களத்தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, நேற்று காலை மெரினா கடற்கரையில் சுமார் 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த போராட்டம் நேற்று மாலை 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக மாறியது. தற்போது அங்க போராட்ட நிலவரம் எப்படி இருக்கு? அங்க இருக்கும் மாணவர்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை எப்படி எல்லாம் வெளிப்படுத்திட்டு வராங்க என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமானோர் இந்த போராட்டத்தில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். சட்டக்கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என பல பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஆதார் அட்டையின் நகலை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் சிவராஜ் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் பல்வேறு விதமான கோஷங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பல்வேறு விதமான கோஷங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பீட்டா அமைப்புக்கு எதிராக பல்வேறு விதமான பேனர்களை வைத்து இந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாலை முழுவதுமாக, அதாவது உழைப்பாளர் சிலையில் இருந்து காந்தி சிலை வரை பல்வேறு மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாலையில் இருசக்கர வாகனங்கள் சென்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான பேனர்களை வைத்து கோஷம் எழுப்பியபடி மெரினா கடற்கரை சாலையில் அவர்கள் ஊர்வலமாக செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முதல் கட்டமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் கமிஷனர் சங்கர் தலைமையிலான போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான தக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, ஆதார் அட்டையை எரித்து தங்களுடைய எதிர்ப்பை அவங்க வெளிப்படுத்திட்டு வராங்க. அந்த காட்சிகளை நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. அப்போது அவங்க கோஷங்களை எழுப்பி, முழக்கங்களை எழுப்பி ஏதோ சொல்ல விரும்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அந்த முழக்கத்துல? அவர்கள் அளிக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு என்ற ஒரு கோஷத்தை தான் அவர்கள் இன்று முழக்கமாக அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நேற்று 4 முறை பேச்சுவார்த்தை, காவல்துறையின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதன் பிறகு இரவு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த போராட்டம் தொடர்பாக முதலமைச்சர் அறிக்கை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து போராட்டம் வலுப்பெற்று வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது மட்டுமல்லாமல் குறிப்பாக பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விதமான கோஷங்களை இவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி ஆதார் அட்டையின் நகல் எரிப்பு போராட்டத்தை அவர் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பதை வலுவாக பல்வேறு விதமான கோஷமாக அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழகத்திற்கு இதற்கான உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சுப்பிரமணி, நேற்று இரவு தமிழக அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன், ஜெயக்குமார் ஆகியோர் மெரினா கடற்கரையில போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை அழைத்து பேசினாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. அதற்கு பிறகு 4 தடவை காவல்துறையினர் அங்க இருக்கிற மாணவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அதுவும் தோல்வியில முடிவடைஞ்சது. அதற்கு பிறகு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயற்சித்தாங்களா? அங்க இருக்கும் மாணவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? எங்களுடைய பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவது மட்டும் முக்கியமல்ல, எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவலைத்தான் அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பல கல்லூரிகளில் இருந்து எங்களுக்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது. அவர்கள் இங்கே வந்திருப்பதாக போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்க இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில், அதாவது கடற்கரை சாலையில் உழைப்பாளர் சிலையில் இருந்து காந்தி சிலை வரை இருசக்கர வாகனத்திலும் 4 சக்கர வாகனத்திலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான வாசகங்கள் அடங்கிய பேனர்களை வைத்து இவர்கள் கோஷம் எழுப்பியபடி தொடர்ந்து அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இங்கே குழுமி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். மேலும் காவல் இன்று ஒலிபெருக்கி மூலமாக, அதாவது மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் மூலமாக ஈடுபட்டவர்களுடைய சமாதான பேச்சுவார்த்தைக்காக அவர் முயற்சி செய்தார். ஆனால் அது ஈடுபடவில்லை. எனவே அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கலாம் என்று தொடர்பாக
ஜல்லிக்கட்டு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் தங்களுடைய ஆதார் அட்டையின் நகலை எரித்து தற்போது மாணவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். இதுகுறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.